என்ட்ரன்ஸை தாண்டினதுக்கப்புறம் we are not Indian citizens. ஸோ காய்ஸ் ஒரு வழியா போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு ப்ரோ. 2 பேரும் நிஜமா போறோம் ப்ரோ. பாஸ்போர்ட் எப்படியோ ஓரளவுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு ஆமா ஆமா, ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் முத்திரை குத்த போறோம். இங்க இருந்துகிட்டே அடுத்த ட்ரிப் பிளான் பண்ணோம்னா அது ரொம்ப தப்பாயிடும்ல. முதல்ல இந்த ட்ரிப்பை சக்சஸ்ஃபுல்லா ஆமா. ஸோ ஆக்சுவலி அந்த கதை வந்து மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நீ தப்பா நினைச்சுக்கலனா. ஆக்சுவலி வந்துட்டு நாங்க 2 பேரும் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சக்சஸ் ஸ்டோரி. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆமா, இது சக்சஸ் ஸ்டோரின்றதை விட இப்ப வந்து நிறைய பேர் போறாங்க ஊருக்கு. பேங்காக்கே நிறைய பேர் போயிட்டு வந்துட்டாங்க. வ்ளாகர்ஸ், சில பேர் வந்து ஸ்பான்சர்ஸ், நிறைய பேர் எக்ஸெட்ரா போயிட்டு வந்துட்டாங்க. பட் எங்க கதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. எங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் பேங்காக் போயிட்டு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கல்ச்சர்லாம் எனக்கு ரொம்ப புதுசா தெரிஞ்சது. ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி உட்காந்துட்டேன். அப்ப வந்து நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணோடனே இவனும் ஹைப் ஆகி நாங்க 2 பேர் போட்டது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்தோடனே டிக்கெட்டை போட்டுடுறோம், பேங்காக் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். கரெக்டா 7ஆம் கிளாஸ்ல சில்லறத்தனமான ஒரு ஒரு விஷயமா இருந்தாலும் அது எண்ட் ஆஃப் த டே என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வேலை கிடைச்சது லேட்டா, இவனுக்கு ஃபர்ஸ்டே கிடைச்சிச்சு. எங்க 2 பேருக்கும் வேலை கிடைச்சி ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி காமனா வந்ததுல வந்துட்டு நாங்க வந்து இந்த டிக்கெட்டை போட்டோம். இது டிராப் ஆகிற கேஸ்க்குலாம் போச்சு. ஆனா எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து போட்டுட்டோம், நடந்துச்சு. ஆமா, நான் வந்து ஆக்சுவலி இப்போ வரைக்கும் இந்த ஒரு செகண்ட் என்ட்ரி போடுற வரைக்கும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோ எதனா ஒரு கோளாறு நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் எந்த கோளாறுமே நடக்கல. இப்போ வந்து நம்மள போர்டிங்க்கு வந்து போக சொல்லியிருக்காங்க. இப்போ போனதுடனே ஃபிளைட் ஏற போறோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இதுக்கப்புறம் நடந்த ஜன்னல் சீட்டுக்கு சண்டை வேணா நடக்குமே தவிர மற்றபடி அவங்க வெளியாளுங்க நம்மள யாரும் நோண்ட முடியாது. அது வந்து டெஃபினட்டா ஒரு சைல்ட்ஹுட் சக்சஸ் ஸ்டோரி. சைல்ட்ஹுட் ட்ரீம் வந்துட்டு ஒரு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற 2 பேர் வந்துட்டு இந்த ட்ரிப்ல அச்சீவ் பண்ண போறோம். ஸோ எஸ், லெட்ஸ் ஃப்ளை டு பேங்காக். ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பேக்ஸ்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஹேண்ட் லக்கேஜ் செக்இன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 o'clock. ஸோ 5 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம சென்னை டு டெல்லி போகிறோம் அண்ட் டெல்லி டு பேங்காக் போகிறோம். ஸோ மொத்தமாக இந்த ட்ரிப்பில் வந்து 4 ஃப்ளைட் இருக்குது. அண்ட் 4 ஃப்ளைட்டில் வந்து அவருக்கு 2 ஜன்னல் சீட்டு, எனக்கு 2 ஜன்னல் சீட் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அது சண்டை போடாமல் நாங்கள் எடுத்துக்கணும். டேக் ஆஃப் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஆப்வியஸாக டேக் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போர்ட் ரேட்டில் இருக்கும். அண்ட் எஸ், இங்கே வந்து ஃப்ளைட்டில் என்ன கொடுக்குறாங்க ஏதுன்றது வந்து நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு வரேன். எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஏன் ப்ரோ வெச்சு கொடுத்துட்டாங்களா? என்னடா நீங்களே பாருங்க. ஓ, சாம்பார் இட்லியா? செம்ம மேட்ரு. பிரெட்டுக்கு எதுக்குடா சாம்பார் இட்லி? வடை வேற கொடுத்துருக்காங்களா? அது கிச்சடியா? அவன் வந்து வெஜ் வாங்கியிருக்கான், நான் நான்வெஜ் வாங்கியிருக்கேன். ஐ மீன் நான் நான்வெஜ் வாங்கினேன், அவனுக்கு வெஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 பேருக்குமே காமனா அது பாத்தீங்கன்னா பன் இருக்கு, க்ரொசாண்ட் இருக்கு. இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வச்சிருக்கோம், ஒரு வாரம். நீங்க வேணா பாருங்க. ஸோ இப்படிதான் இருக்கு. க்ரொசாண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு யோகட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட் யோகட். நல்லா இருக்கும். நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு எக், ஒரு சாசேஜ் அண்ட் கொஞ்சம் அந்த பீனட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏய் வெஜ்ஜீஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? அவ்வளவுதான், வயிறுலாம் பிடிக்கிடும். ஐயோ, அடுத்த ஃபிளைட் இன்னும் வெறித்தனமா இருக்கும் டெல்லியில இருந்து.
சென்னை சாப்பாடு எப்படி இருக்குன்னா டெல்லியில முடிஞ்சிருமே. முட்டை உறைஞ்சு போயிருக்குதுடா. சோ இதான் எக்கு. கொஞ்சம் ஃப்ரோஸ் ஆயிருக்கு. ஐ மீன் ரொம்ப நேரம் வச்சுட்டாங்க. ஆனா நல்லா இருக்கு. பட் ஃபிளைட்ல நீ ஒன்றும் மிஷ்லின் ஸ்டார் பிரேக்ஃபாஸ்ட் எதிர்பார்க்க முடியாது ப்ரோ. இதுக்கே எப்படி ஆயிட்டு எப்படி தாய்லாண்ட்லாம் பச்சை பச்சையே கொடுப்பாங்க. சாசேஜை பார்த்தாதான் லைட்டா வயிறு கலக்குது. ஸோ சாசேஜ் நல்லாடா, நல்லா இருக்கு. நான்வெஜ் ஒரு டீசென்டானது. அதை நான் பார்க்க கூட விரும்பல, எடுத்துட்டு போயிடு. அழகா இந்த க்ரோசான்ட்ல இது அழகா ஒரு பீஸ் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சாசேஜ் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டை எடுத்து வச்சுட்டு வாவ் சூப்பரா. A few inches later. யோ என்னையா கனவா? ஆமா, இந்த ஊரு ராசி அப்படி அடிச்சு ஏந்திரி வந்துருச்சு. ஃபியூவல் ஏத்துறாங்க. ஸோ காய்ஸ், டெல்லி வந்துட்டோம். டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டியாக இருக்குது. அண்ட் டெல்லி இஸ் அரௌண்ட் லைக் 14 degrees. இப்போ பயங்கரமாக 9 degreesல இருந்துச்சு, அப்புறம் 14 degrees ஆச்சு. செம்ம கோல்டு. நாங்கள் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours லேவர் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 o'clock வந்து எங்களோட தாய்லாந்து ஃப்ளைட் கிளம்புது. We'll see you guys back in the next video. சரியான